السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துனியாவில் வாழக்கூடிய நாம் எமக்கு அறிந்தோ அல்லது அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஏதேனும் பாவங்களை செய்திருப்போம். நாம் செய்த பாவம் நம்முடைய உள்ளத்தில் அது பாவம் என்று உணர்த்துகிறது. ஆனாலும் நம் அல்லாஹ்விடத்தில் சென்று பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோம். ஏன் என்று கேட்டால், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் சென்று பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் எனக்கு மன்னிப்பு தராமல் மாறாக அதற்கு தண்டனை தான் தருவான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு கூறவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அடியார்களே, உங்களில் எவரும் தமக்குத்தாமே வரம்பி மீறி தீங்கழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் அவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹு யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை யாவையும் மன்னிப்பவன். எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எத்தகைய பெரிய பாவங்களாக இருந்தாலும் சிறிய பாவங்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே சென்று பாவ மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதும், அவன் மன்னிக்கக்கூடியவன், நிச்சயமாக மன்னிப்பான். எனவே நாம் செய்த பாவத்திற்கு அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் சென்ற பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய மக்களாக இருப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.